வீதி மறியலில் ஈடுபட்ட மக்கள் மீது போலீசார் கடும் தாக்குதல். காற்றாலை விவகாரத்தால் மன்னாரில் பதற்றம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்ய போலீசார் நடவடிக்கை என்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். காற்றாலை கோபுரங்களை அமைப்பதற்கான பாகங்களை மன்னார் தீவுக்குள் கொண்டு செல்வதை தடுக்கும் வகையில் வீதியை மறித்து நேற்று முன்தினம் இரவு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தி கலைத்தமையினால் பலர் பாதிப்புக்குள்ளானதோடு மன்னாரில் பதற்ற நிலை நீடித்திருக்கிறது. தாக்குதலில் காயமடைந்து வைத்திய சிகிச்சை பெற்று வருபவர்களையும் போராட்டத்தில் முன்னிலை வகித்தவர்களையும் கைது செய்வதற்கு போலீசார் நேற்று நடவடிக்கை எடுத்தனர். இருந்தபோதிலும் காற்றாலை திட்டத்துக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மன்னாரில் காற்றாலை திட்டத்தினை முன்னெடுப்பதற்காக காற்றாலை கோபுரங்களை அமைப்பதற்கான பாகங்களை மன்னார் தீவுக்குள் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை பொதுமக்கள் மன்னார் நகரின் பிரதான சுற்றுவட்டத்தில் அணிதிரண்டு தடுத்து நிறுத்த முற்பட்ட போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் போராட்டக்காரர்களை அகற்றுவதை இலக்காக கொண்டு மேற்கொண்ட தாக்குதல்களில் பலர் காயமடைந்த நிலையில் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மன்னார் மாவட்டத்தின் தீவு பகுதிக்குள் காற்றாலை கோபுரங்களை அமைக்கும் பணிகளை கைவிடுமாறு கோரி மன்னார் மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்கவையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார்கள். இதன்போது ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டு குறித்த காற்றாலை கோபுரங்களால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் மக்களின் கருத்துக்கள் உள்ளிட்ட விடயங்களை ஆராய்ந்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து ஜனாதிபதியால் அமைக்கப்பட்ட குழுவானது மன்னாருக்கு விஜயம் செய்து ஆய்வுகளை செய்த நிலையில் அதன் அறிக்கை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த பின்னணியில் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள 14 கோபுரங்களை அமைக்கும் செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு அனுமதி அளித்து கட்டளை பிறப்பித்திருக்கின்றார். அதனையடுத்து குறித்த காற்றாலை கோபுரங்களை அமைக்கும் தனியார் நிறுவனம் தமது செயற்திட்டத்துக்கான 2 தொகுதி காற்றாலை பாகங்களை மன்னார் தீவுக்குள் கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தது. மன்னார் தீவு பகுதிக்குள் காற்றாலை கோபுரங்களை அமைப்பதற்கான பாகங்களை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் நேற்று முன்தினம் இரவு 10 மணி முதல் முன்னெடுக்கப்பட்டது. எனவே இதன்போது காற்றாலை கோபுரங்களை அமைக்கும் பணிகளை மன்னார் தீவு கொண்டு செல்வதற்கு முன்னதாக தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் வீதியை மறித்தவாறு குறித்த வாகனங்களை மீண்டும் திரும்பிச் செல்லுமாறு வலியுறுத்தினார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வீதிக்கு நடுவே அமர்ந்திருந்தமையாலும் நின்றிருந்தமையினாலும் குறித்த வாகனங்கள் நகர முடியாத நிலைமை ஏற்பட்டது. இவ்வாறு சுமார் 2 மணி நேரம் குறித்த வாகனங்கள் காத்திருந்த நிலையில் அவ்விடத்துக்கு போலீசார் வரவழைக்கப்பட்டார்கள். எனவே ஆரம்பத்தில் போலீசார் குறித்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்ட நிலையில் பின்னர் கலகமடக்கும் போலீசாரும் சிறப்பு அதிரடிப்படையினரும் வரவழைக்கப்பட்டு பெருமளவிலான குளிக்கப்பட்டதோடு போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக வீதியை இடைமறித்துள்ள மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறும் அறிவித்தல் விடுக்கப்பட்டது. இவ்வாறான நிலையில் மன்னார் மாவட்டத்தில் பல பங்குகளில் பணியாற்றும் அருத்தந்தையர்கள் பிரஜைகள் குழுவினரும் பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினரும் வர்த்தக சங்கத்தினரும் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் சேர்ந்தவர்களும் அங்கு பிரசன்னமானார்கள். எனவே நள்ளிரவு சுமார் 12 மணி அளவில் குறித்த காற்றாலை கோபுரங்களில் பாகங்கள் தீவு பகுதி கொண்டு செல்லப்படுவதற்கான அனைத்து ஆயத்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் வீதியை இடைமறித்திருந்த பொதுமக்கள் அருத்தந்தையர்கள் சிவில் செயற்பாளர்கள் என்று அனைவரும் மீதும் போலீசார் தடியடி பிரயோகம் மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து கடும் எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் மற்றும் அருட்தந்தையர்கள் வீதிகளில் இறங்கி தடுக்க முற்பட்ட போது நிலையில் போலீசார் கொடூரமாக பெண்கள் அருட்தந்தைகள் அனைவரையும் மீதும் தாக்குதல் மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதுடன் ஆயுதங்களை காண்பித்து தங்களை அச்சுறுத்தி வீதியிலிருந்து அகற்றியதாகவும் போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் தெரிவித்த கருத்தாக இருக்கிறது. எனவே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் அகற்றுவதற்காக போலீசார் மேற்கொண்ட தாக்குதலில் 4 பேர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகினர். அவர்களில் ஆணொருவரும் 3 பெண்களும் அடங்குவதாக சொல்லப்படுகிறது. எனவே காயமடைந்தவர்கள் உடனடியாக நோய்க்காவு வண்டியின் ஊடாக மன்னார் மாவட்ட வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை சிறு காயங்களோடு பலர் அவ்விடத்திலிருந்து அகல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். எனவே இவ்வாறு இருக்க இந்த நிலையில் காற்றாலை கோபுரங்களில் பாகங்களை ஏற்றி வந்த கனரக வாகனங்கள் அனைத்தும் போலீசாரின் கடுமையான பாதுகாப்பு மத்தியில் கோபுரங்களை அமைப்பதற்கு அடையாளம் காணப்பட்ட சவுத் பார் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு நிலையில் பொது போக்குவரத்து இடையூறு விளைவித்தமை உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் போராட்டத்தில் முன்னிலை பெற்றவர்களையும் கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை முன்னெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரம் மன்னார் மாவட்டத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கனிய மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை மின்திட்டத்தினை முழுமையாக நிறுத்த கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் போராட்டம் நேற்று தினமும் 55வது நாளாக இடம்பெற்றது. இந்த போராட்டத்தில் சிவஞானம் சேதன் எம்பி உட்பட பல்வேறு தரப்பினரும் பங்கேற்று தமது எதிர்ப்பை வெளியிட்டிருப்பதாக
அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். எனவே மன்னாரில் இந்த காற்றாலை திருத்துக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக இந்த எதிர்ப்பை மேற்கொள்ளார். அதனுடைய அடுத்த கட்டமாகத்தான் நேற்று தினம் நள்ளிரவு வேளையில் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்ட போது அவர்களை கலைப்பதற்கு போலீசார் தடையீட்டு தாக்குதலை மேற்கொண்டதாகவும் அதில் காயமடைந்திருப்பதாகவும் அவர்களை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வீதி போக்குவரத்து இடையூறு விளைத்த குற்றச்சாட்டில் போலீசார் கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம்.